வணக்கம் நண்பா. இப்பதான் ஜெயிலர் 2 ஓட டீசர் அனௌன்ஸ்மென்ட் வீடியோ பார்த்து முடிச்சோம். நம்ம ஆக்சுவலி அத ரியாக்ஷன் பண்ணலாம்னு தான் இருந்தோம். பட் இது புரொடியூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ். அது உங்களுக்கே தெரியும். நம்ம ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டாலும் சரி, இல்ல ஏதாச்சும் அவங்க அதிலிருந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண ஒரு படமா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், ப்ரோமோவா இருக்கட்டும், வேற ஏதாச்சும் ஒரு கிளிப் எடுத்து சும்மா ஒரு வீடியோல போட்டாலும் சரி, டக்குன்னு காப்பிரைட் குடுத்து பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. சரி எதுக்கு வம்பு ஜஸ்ட் டீசர் ரிவ்யூ மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்பவும் போல பண்ற மாரி. உண்மையாவே சொல்றேங்க. இந்த டீசர் அந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், எனக்கு பெர்சனலா எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா எப்படி ஜெயிலர்ல ஒரு ஃபேன்ஸ்க்கு ஒரு விருந்தா அமைஞ்சுச்சோ, கம்ப்ளீட்டான ஒரு ரஜினி ஃபைட் படமா இருந்துச்சு ஜெயிலரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 அப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு 100% இல்ல 200% உறுதியா நான் ஷூரா சொல்ல முடியும். கூலி அது ஒரு பெரிய சம்பவம் தான். அது டெஃபினட்டா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படமா தான் லொகேஷன் எடுப்பார். பட் அது கம்ப்ளீட்டா ஜெயிலர் மாரி ஒரு ரஜினி ஃபைட் படமா இல்ல ஒரு பேட்ட மாரி ஃபுல்லா ரஜினி ஃபைட் படமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் ஒரு பெரிய டவுட் தான். பட் இருந்தாலுமே அத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த ஜெயிலர் படம் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் படம் அந்த ஜெயிலர் இருக்கு பார்த்தீங்களா? அது பார்த்தீங்க அப்படின்னா நெறைய ஆடியன்ஸ்க்கு இந்த நார்மலா இருக்கிற ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஜெயிலர் சரியா பிடிக்கல. பட் நான் தலைவர் ஃபேன்னால எனக்கு எனக்கு அந்த ஜெயிலர் ஸ்பெஷல் ஃபார் மீ. அந்த ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ரஜினி ஃபைட் படமா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாரி ஃப்ளோல ஜெயிலர் 2 ஓட டீசர் அனௌன்ஸ்மென்ட் வீடியோ விட்டுருந்தாங்க. உண்மையே சொன்னா ஒரு தரமான ஒரு டீசர் அனௌன்ஸ்மென்ட் வீடியோங்க. இது எப்படின்னா தலைவர் வச்சு ஒரு 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 அனௌன்ஸ்மென்ட் வீடியோ செய்றோம். இது கண்டிப்பா ஒரு மாஸா, ஸ்வேகா எல்லார் ஆடியன்ஸுமே கவர் பண்ற மாரி இருக்கணும். எல்லா ஃபேன்ஸுமே கண்டிப்பா இத பார்க்கணும். நல்லா என்ஜாய் பண்றதுக்காக தான் அந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோ சூப்பரா அந்த கான்செப்ட்டே வெளியாக்கியிருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம யார் ஃபேனா இருந்தாலும் சரிங்க. நீங்க அஜித் ஃபேனா இருந்தாலும் சரி, விஜய் ஃபேனா இருந்தாலும் சரி, சூர்யா ஃபேனா இருந்தாலும் சரி, மாரி நீங்க யார் ஃபேனா இருந்தாலும் சரி, கமல்ஹாசன் ஃபேனா இருந்தாலும் சரி, நீங்க யார் ஃபேனா இருந்தாலும் சரி, தலைவர் படம்னு வர்றப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். அவர் படம் வர்றப்போ நம்ம அவர் ஃபேனாவே மாறி படத்த பார்ப்போம். அவர் ஃபேனாவே நம்ம மாறிருவோம். ஏன்னா அவரோட அந்த ஒரு ரஜினிசம், அந்த ஒரு ரஜினி ஃபைட் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிளட்லலாம் ஊறி பிடிக்குது. சின்ன வயசுல நம்ம ரஜினி ஸ்டைல் மாரி எத்தன தடவ நம்ம பண்ணியிருப்போம். கண்ணாடி முன்னுக்கு கூலிங் கிளாஸ் போடுற மாரியும், அவர் பண்ற அந்த பாஷா மாரி அந்த காஸ்டியூம் எப்படி பண்ற மாரியும் நெறைய தடவ ட்ரை பண்ணியிருப்போம். அதெல்லாம் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ரஜினி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷன் ஸ்டைலா, ஸ்வேகா இருக்கிறாரு. இத்தன வயசுலயும் பார்த்தீங்கன்னா 70 வயசு மேல ஆயிருச்சு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனுஷன் இப்போவுமே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நம்ம ஒரு கிங்கா இருக்காரு. இப்ப கூட நான் ஒரு நியூஸ் படிச்சேன். கூலில சம்திங் மாரி காலிவுட்லயே ஒரு பெரிய ஒரு ஒரு பிசினஸ் பண்ணி குடுத்துருச்சு. ப்ரீ பிசினஸ் சொல்லிட்டு. அது கண்டிப்பா நடக்கக்கூடிய விஷயம் தான். அந்த மனுஷன் இப்ப இருக்கிற ஏஜ்க்கு இப்படி ஒரு பண்ற விஷயம்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. இப்படி இருந்தாலும் பண்றாரு அப்படின்னா வெறித்தனமான ஒரு விஷயம். பட் அகைன் இப்ப நம்ம ஜெயிலர் டீசர் அனௌன்ஸ்மென்ட் வீடியோக்கு வரலாம். எனக்கு இந்த ஜெயிலர் அந்த டீசர் அந்த ஜெயிலர் 2 ஓட அந்த டீசர் அனௌன்ஸ்மென்ட் வீடியோ வந்துச்சு பார்த்தீங்களா? எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. பிளஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃப்ரேம் பாருங்க ஜி மூவ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி மூவ்மெண்ட் அந்த மாரி ஒரு ரீகிரியேட் பண்ற விஷயம் தான் இருந்துச்சு. அவர் தலைவர் அப்படியே வீட்டுக்குள்ள வர்ற மாரி அப்படியே கண்ணாடி உடைஞ்சிருக்கும். அந்த கண்ணாடில இருந்து பிளட் அப்படியே தலைவர் உள்ளுக்கு என்டர் ஆவாரு. அதுவா இருக்கட்டும், அந்த ஒரு ஃப்ரேமா இருக்கட்டும். அப்புறம் நார்மலா அவர் உள்ளுக்கு போயிட்டு அப்புறம் பொம்மை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா வெளிய வருவாரு. வெளிய வரப்போ கீழ அந்த கூலிங் கிளாஸ் அந்த நார்மலா அவர் போட்டிருக்க அந்த ஸ்பெக் கீழ வச்சுட்டு அப்படியே வெளிய அந்த பின்னால இருந்து அந்த ஒரு ஃபயர் மின்னுக்கு இவர போட வந்த ஆளுங்கள காலி பண்ணிடும். அந்த ஃப்ரேமா இருக்கட்டும். பின்னால பிளாஸ்ட் வரப்போ இவரு திரும்பி அப்படியே அந்த ஒரு ஸ்பேக்க போற மாரி இருக்கட்டும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரஜினி ஃபேன், ஒரு ரஜினி ஃபைட்டா இந்த ஒரு டீசர் ஃபுல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சா மட்டும் தான் டெஃபினட்டா இந்த மாரி ஒரு டீசர் அனௌன்ஸ்மென்ட் கிடைக்கும். பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த விஜுவல்ஸும் சரி, அந்த ஒரு ஃப்ரேம்ஸே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. என்னதான் அனிருத் அதே ஒரு பிஜிஎம் தான் போட்டிருக்காரு. அதுதான் நான் லெட்டரா வரேன். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஜெயிலர்ல பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் காட்டுற ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், அவர் காட்டுற ஒவ்வொரு சின்ன சின்ன ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அவரோட ஃபேனா யாரும் இல்லைனாலும் அந்த ஒரு ஃப்ரேம பார்த்து டக்குன்னு ஃபேனா மாறிடுவாங்க. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீசர் அனௌன்ஸ்மென்ட் வீடியோல விட்டிருந்தாரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. ஃப்ரேம்ஸ் பக்கா ஒரு ஸ்டைலிஷா குடுத்திருந்தாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் 1க்கு பண்ணவர் தான் ஜெயிலர் 2க்கு பண்ண நினைக்கிறேன். அவர் பேரு கூட விஜய் கார்த்திகேயன். இப்ப கூட பாலையா படம் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த படத்துக்கு அவர் தான் பண்றாரு. அது இந்த மாரி நெறைய படத்துக்கு பண்ணியிருக்காரு. டாக்டர் கூட அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த படம் இந்த ஒரு இது பார்க்கிறப்போ டீசர் அனௌன்ஸ்மென்ட் வீடியோ பார்க்கிறப்போ எனக்கு உண்மையாவே சூப்பராவே இருந்துச்சுங்க. உண்மையாவே எனக்கு செம்மையா புடிச்சிருந்துச்சு. விஜுவல்ஸ் செம்மையாவே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அனிருத் பார்த்தீங்கன்னா
ஜெயிலர் 1ல போட்ட பிஜிஎம் தான் வந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க போட்டிருக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேல வந்துட்டு குடுக்குறதுன்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். ஏன்னா ஜெயிலர் 1 வந்துட்டு ஒர்க் அவுட் ஆனதுக்கு மிக மிக முக்கியமான காரணமே நிறைய சீன்ஸ் வந்து ரிப்பீட் வேல்யூக்கு இருக்கிற ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா வந்துட்டு அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஸோ அந்த ஒரு சீனை வந்துட்டு இங்க அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த சீன் வந்து கொஞ்சம் லோவா இருக்கிற மாதிரி தான் தெரியும். எஸ்பெஷலி வந்துட்டு கார் வர சத்தம் கேக்குதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அந்த என்டையர் சீக்வன்ஸே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அனிருத் வந்து ஃபுல்லா வந்து சேவ் பண்ணிருப்பாரு. ஸோ அதுவா இருக்கட்டும். ஸோ நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா ஜெயிலில் வந்துட்டு அங்கங்க அந்த ஒரு ட்ரேட்மார்க் சீன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த சீன்ல நீங்க அனிருத் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த சீன் வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடும். அது வந்துட்டு அதான். ஸோ அந்த ஒரு பிஜிஎம் வந்து மறுபடியும் வந்து இங்க போட்டா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஜெயிலர் படத்துல இருந்து ஒரு இன்னொரு படம் வருதுடான்ற அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இது வந்து வேற பிஜிஎம் போட்டிருந்தாரு அப்படின்னா வந்து டெஃபினட்டா அந்த அளவுக்கு பெரிய கிடைச்சிருக்கு. பிளஸ் வந்துட்டு அந்த ஜெயிலர் 1 போட்ட அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், ஸோ அதுக்கு மேல வந்துட்டு ஜெயிலர் 2ல வந்து கொடுக்கறது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் தான். குடுத்துட்டான்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ இதுதான் எனக்கு வந்து இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு. பட் ஒன்னே ஒண்ணுதாங்க. இது வந்து ஒரு ரஜினி ஃபைட்டா இருக்கணும். ஸோ இது ரஜினி வச்சு பண்றப்போ ஒரு மாசா இருக்குன்றதுக்காக வந்து பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுருந்தாங்க. ஸோ அதே ஒரு மாசா ஸ்வேகா இருந்துச்சு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை விட எனக்கு ஜெயிலர் 1ஓட ப்ரோமோ பாத்தீங்களா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு படத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மட்டும் விடுவோம்னு சொல்லிட்டு தான் விட்டுருப்பாங்க. அதுல வந்துட்டு நெல்சன் இருப்பாரு, அனிருத் இருப்பாரு, நம்ம ரஜினி இருப்பாரு. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து மாசா பண்ணாம இருக்காம அது வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு படத்துக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் விட்டுருப்பாங்க. பட் அது பாத்தீங்க அப்படின்னா வந்து நெல்சன் அனிருத் மட்டும்தான் இருப்பாரு. அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே முன்னுக்கு வந்து நம்ம தலையில காமிப்பாங்க. அப்படியே கூலிங் கிளாஸை போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு அந்த சேர்ல வந்து கால் மேல காலை போட்டு உட்கார்ற அந்த அந்த இது பார்த்தாலே வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட்டா அந்த ஒரு விண்டேஜ் அந்த ரஜினி சார் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றப்ப எனக்கு அது ரொம்ப பர்சனலா எனக்கு ஃபேவரட்டா இருந்துச்சு. ஸோ நீங்க உங்களுக்கு வந்து இந்த ஜெயிலர் 1ஓட ப்ரோமோ பிடிச்சிருந்துச்சா இல்லை ஜெயிலர் 2ஓட ப்ரோமோ பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பிளஸ் இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட நண்பா பாய்.